1952ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டு வரும் காரைக்குடி தொகுதியில் இம்முறை யார் வெற்றி பெறக்கூடும் என கணிக்க முடியாத அளவு கடும் போட்டி எழுந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடி திமுக கூட்டணியில் மீண்டும் போட்டியிடுகிறார். கடந்த தேர்தலில் பெயரளவில் கூட்டணி இல்லாமலேயே 40,000க்கும் மேற்பட்ட வாக்குகளுடன் தனது செல்வாக்கை நிரூபித்த தேர்போகி பாண்டி தற்போது அதிமுக கூட்டணியின் வேட்பாளராகி உள்ளார். தாவேக சார்பில் கடந்த ஓராண்டாக அறிவிக்கப்படாத வேட்பாளராக வலம் வந்த பிரபு போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இம்முறை தனது சொந்த மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியை தேர்வு செய்திருப்பதால் 4 முனை போட்டி உருவாகி உள்ளது. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்காக தமிழகம் முழுவதும் சீமான் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். இந்த நிலையில் சீமானுக்காக அவரது கட்சியினர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் காரைக்குடி வந்து களப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டையில் 5 திருமண மண்டபங்களை வாடகைக்கு எடுத்து தங்கி தொகுதி முழுவதும் வலம் வந்து சீமானுக்கு வாக்கு சேகரிப்பதாக சொல்லப்படுகிறது. சீமானின் காணொலிகளை ஒலிபரப்பியும் இலவச வாக்குறுதிகளை நம்பி திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்காதீர்கள் என்றும் கிராமம் கிராமமாக அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பணம் அரசியலானால் அங்க மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் அந்த தொகுதியில் முகாமிடுவது போல சீமானை எப்படியும் சட்டமன்றம் அனுப்பியே தீர்வது என காரைக்குடியை குறிவைத்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர். சீமானுக்கு சவால் தரும் வேட்பாளராக என்டிஏவின் தேர்போகி பாண்டி இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரசின் கோட்டையாக இருந்த கண்ணங்குடி ஒன்றியத்தில் தனது தனிப்பட்ட செல்வாக்கால் ஒன்றிய குழு தலைவரான தேர்போகி பாண்டி தொகுதி மக்களுக்கு 20 ஆண்டுகளாக அறிமுகமானவர். தேவக்கோட்டை மற்றும் கண்ணங்குடி யூனியனில் தேர்போகி பாண்டிக்கு நல்ல செல்வாக்கு இருந்தாலும் காரைக்குடி நகருக்குள் இருக்கும் 1,10,000 வாக்குகள் அவருக்கு சவால் நிறைந்தவையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடி காரைக்குடியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கியதால் அதிருப்தி தெரிவித்த திமுக நிர்வாகிகளை சரிகட்டி மீண்டும் வெற்றி பெற முயற்சித்து வருகிறார். தொகுதியில் பாரம்பரிய காங்கிரஸ் வாக்குகளில் பெரிய சரிவு இருக்காது என்பதால் மாங்குடி நம்பிக்கையுடன் உள்ளார். தாவேக்காவிற்கு காரைக்குடி நகருக்குள் கணிசமான வாக்குகள் பதிவாக கூடும் என்பதால் தமிழகத்தில் அக்கட்சி அதிக வாக்குகளை பெறும் தொகுதிகளில் ஒன்றாக காரைக்குடி இருக்கும் என அக்கட்சியினர் நம்புகின்றனர். வழக்கமாக காரைக்குடியில் 70,000க்கும் மேல் வாக்குகளை வாங்குபவர்களே வெற்றி பெறுவர். ஆனால் 4 முனை போட்டி காரணமாக இந்த முறை 50,000 முதல் 55,000 வாக்குகளை பெற்றாலே வெற்றியை வசமாக்கிவிட முடியும் என கணக்கு போட்டு 4 கட்சிகளும் களத்தில் இறங்கியதால் களைகட்டி உள்ளது காரைக்குடி. 15 ஆண்டுகளாக கட்சி நடத்தியும் ஒரு எம்எல்ஏவை கூட பெற முடியவில்லை என தனது ஆதங்கத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வரும் சீமானை காரைக்குடி மக்கள் கரை சேர்ப்பார்களா என்று கேள்வி எழுந்துள்ளது.